ஃப்ரெண்ட்வுட் சினியர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்களுக்கு அதிமுக ஆதரவு கொடுக்கறதுக்கு தயார். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கோட்டையனை பதவியில இருக்கக்கூடாது. எம்எல்ஏவா இருந்துட்டு எம்எல்ஏவா போகணும். இந்த சபாநாயகராக்குறது, அமைச்சராக்குறது, வாரிய தலைவராக்குறது, சேர்மன் ஆக்குறது, எந்த ஒரு பதவியும் அவருக்கு இருக்கக்கூடாது. எம்எல்ஏவா வந்துட்டு எம்எல்ஏவா போகணும். இஷ்டம் இருந்தா சொல்லுங்க, நாளைக்கே நாங்க ஆதரவு கொடுக்குறோம், நீங்க போய் சிஎம்மா பதவி ஏத்துக்கோங்க, எல்லாமே சுமூகமா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ரெடியா இருக்கிறாங்க. ஆனா இந்த ஆஃபரை விஜய் அவர்கள் ஏத்துக்கிறது தயாரா இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்விதான் இப்போ அவரை சுத்தி இருக்குது. ஏன்னா கை கெட்டுந்து வாய் கெட்டல அப்படின்ற ஒரு ரேஞ்ச், கை கிட்டதான் இருக்குது, எட்டி பிடிச்சா நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் விஜய் அவர்கள் இருக்கிறாரு. ஆனா அதிமுக கொடுக்கிற இந்த ஆஃபரை விஜய் ஏத்துப்பாரா? ஒருவேளை ஏத்துக்கிட்டா செங்கோட்டையனை நீங்க ஒதுக்கி வைக்கணும். செங்கோட்டையன் எந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ரொம்ப உறுதுணையா இருந்திருக்கிறாரு. ஏன்னா அதிமுக நிர்வாகிகளை பெரும்பாலும் கொண்டு வந்திருக்கிறாரு. யாரெல்லாம் கடைசி மினிட்ல வந்து அதிமுக பதவி கொடுக்கல, எல்லாம் வெளியேறினாங்களோ அவங்க எல்லாரும் கொண்டு வந்து பதவி வாங்க வச்சாரு, எம்எல்ஏ ஆக்கி இருக்கிறாரு, எல்லா இதுவும் இருக்குது. சோ செங்கோட்டையனை நீங்க விளக்கினீங்கன்னா, ஒருவேளை செங்கோட்டையன் வெளியே வந்தா எம்எல்ஏக்கள் எல்லாம் வெளியே வருவாங்க. சோ பல குளறுபடிகள் இருக்குங்க. விஜய் அவர்கள் செங்கோட்டையனை விட்டு கொடுப்பாரா? தன்னுடைய சுய லாபத்துக்காக, பதவி லாபத்துக்காக செங்கோட்டையனை விட்டு கொடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. சோ இதனிடையில அதிமுக இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கையாண்டு இருக்கிறாங்க. அதிமுக ஆதரவை விஜய் ஏத்துப்பாரா மாட்டாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.